ஆளும் கட்சி எதுவாக இருந்தாலும் அதன் கட்டுப்பாட்டின் கீழ்தான் விசாரணை முகமைகள் செயல்படும் என்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி தெரிவித்திருக்கிறார். சிபிஐ, அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ், அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இவங்க எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே தே ஃபால் அண்டர் த கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் தான். ஸோ நம்ம கான்கிரீட்டா இவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஆர் தே ரன்னிங் ஹேண்ட் இன் ஹேண்ட், இல்ல அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் இவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற கொஸ்டின் நம்ம கேட்கறது டு தே ஹேவ் தட் நியூட்ரலிட்டி அப்படின்னு கேட்கறது ஐ திங்க் இட் இஸ் பீன் அ ப்ராசஸ். எந்த ஒரு கட்சி பொசிஷன்ல இருந்தாலோ, எந்த ஒரு கட்சி ரூலிங் பார்ட்டில இருந்தாலோ, அவங்களுக்கு சார்பானதான் இந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் எல்லாம் ஒர்க் பண்றது நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் சம்திங் வெரி நியூ டு அஸ். அண்ட் எலெக்ஷன் டைம்ல இது கொண்டு வராங்க, எலெக்ஷன் டைம்ல இஸ் எவ்ரிதிங் ஹேப்பனிங் அப்படின்றது. இப்போ எண்ட் ஆஃப் தி டே நம்ம இருக்கிறது டெமோக்ரஸில இருக்கும். எலெக்ஷன்ஸ்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் ஆர் ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும்போது, எலெக்ஷன் டைம்ல ஆப்போசிஷன் ரூலிங் பார்ட்டியை டார்கெட் பண்றதோ, ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டியை டார்கெட் பண்றதோ இட் இஸ் அ ப்ராசஸ். இப்போ ஜஸ்ட் பிகாஸ் பிஜேபி இப்போ நமக்கு பவர்ல இருக்கிறதுனால I am forced to give this examples. இப்போ for example இந்த மோடி கேஸ் in குஜராத்ல கூட இருக்கலாம். அது 20 வருஷம் ட்ரையல் நடந்தது. அமித்ஷா அவரோட அந்த மர்டர் கேஸா இருக்கலாம், அதுக்காக அவர் உள்ள போயிட்டு வேணும். இது எல்லாமே பிஜேபி டைம்ல அவங்க ஆப்வியஸா உள்ள போயிருக்க மாட்டாங்க, காங்கிரஸ் டைம்ல உள்ள போயிருப்பாங்க. சோ திஸ் ஹஸ் பீன் தி ப்ராசஸ் இல்லையா? சோ ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க ரூலிங் பார்ட்டிக்கு வரும்போது ரூலிங்ல முன்னாடி இருந்த பார்ட்டி என்ன தப்பு பண்ணாங்கன்னு காமிக்கிறது தானே அவங்களோட வேலையை. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ற ஒரு பாடி, எந்த ஒரு பாடி அதை அப்பாயின்மெண்ட் பண்ணுதோ அந்த பாடியை நம்ம நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் பொலிட்டிக்கல் ஆப்போசிஷன்ஸ்ல இருக்கிறவங்களும், ரூலிங் பார்ட்டில இருக்கிறவங்களும், ஜுடிஷியரியில இருக்கிறவங்களும் ஒரு they should be a part of that decision committee அப்படின்றது that is what we all are looking for.